கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குரூப்ல எல்லாரும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை போட்டுக் கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதேபோல நம்ம குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிறருக்கு நன்மை செய்யும்படியாய் கடந்து செல்லும்படியாய் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்க ஒரு நேரம் ஆகாரம் கொடுத்து உதவலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கைப்பிரதி ஊழியங்கள் செய்து நீங்க உதவலாம். இல்லைன்னா உங்க பாஸ்டர்மார்களுக்கு நீங்க சந்தித்து அவங்களுக்கு நீங்க உதவலாம். ஏழையான ஊழியக்காரங்க, நெளிந்து போன ஊழியக்காரங்க, தனியா இருக்கிற ஊழியக்காரங்க, அவங்களுக்கு சந்தித்து ஒரு நேரம் ஆகாரம், இல்லைன்னா ஒரு நேரம் அது துணிக்கு உள்ள காரியங்கள், இல்லைன்னா ஒரு சின்ன காணிக்கைகள் ஏதாவது கொடுத்து நீங்க பண்ணலாம். ஆமா. நீ ஏதாவது ஒண்ணு பண்ணாம சும்மா ஃபுல்லா WhatsAppல உட்காந்து ஒரே மெசேஜ்கள்ல அனுப்பி அனுப்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆமா. மணவாளன் வரும்பொழுது இன்னைக்கு சர்ச்சில செய்தி குடுத்துட்டு இருக்கும்போது, ஆவியானவர் ஒரு காரியத்த வெளிப்படுத்திக் கொடுத்தார். ஆமா. நான் இந்த பூமியில வரும்போது, எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. என்னை நினைவு கூர்ந்து நான் இந்த பூமியில வந்ததாட்டுன்னு சொல்லி. ஆனா நான் இந்த பூமியில வரும்போது, சத்திரத்துல கூட எனக்கு இடம் தரல. ஆமா. சத்திரத்துல கூட என்ன தரல, இடம் தரல. இன்னைக்கு நீங்க பெருசா என்னைய பிறந்த நாளுன்னு சொல்லிட்டு கொண்டாடுறீங்க. நான் வாழும்போது, ஊழியம் செய்யும்போது, சரியான இடம் கூட எனக்கு இல்ல. ஆமா. பல இடத்துக்கு போய் பல கிராமங்கள், பட்டணங்களுக்கு போனாலும், மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லாதபடி நான் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் தான் நம்ம இயேசு கிறிஸ்து. ஆமா. அவர் வாழும்போது நம்ம அவருக்கு இடம் குடுக்கல. உள்ளத்திலயும் இடம் குடுக்கல. வீட்லயும் இடம் குடுக்கல. ஆமா. மற்றவங்களுக்கும் இயேசுவ போல நன்மையும் செஞ்சு நம்ம பழகல. ஆனா என்ன பண்றோம்? WhatsAppல, YouTubeல, Facebookல எல்லாம் நல்ல நல்ல கிறிஸ்தவ பாடல், இயேசு பிறந்தார் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மட்ட எதிர்பார்க்கிறாரு என்னன்னா, உன் வீட்ல கூட இடம் வேண்டாம்ப்பா. உன் இருதயத்துல நீ இடம் குடுத்தா போதும். நீ இருதயத்துல இடம் குடுத்தன்னா, உங்க இருதயத்துல இயேசுவ சுமந்து கொண்டீங்கன்னா, வேதத்துல சகையு இருதயத்துல இயேசுவ ஏற்றுக்கிட்டார். வீட்ல இயேசுவ ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கிட்ட ஒரு காரணத்தினால, ஆமா, அவன் ரட்சிக்கப்பட்டான். அந்த ரட்சிப்பு தாங்க பரலோகத்துக்கு கொண்டு போகும். அந்த ரட்சிப்பு தாங்க மற்றவங்கள வாழ வைக்கும். அந்த ரட்சிப்பு தாங்க உங்கள வெளிச்சமா மாற்றும். இருளில் இருக்கிற ஜனங்கள வெளிச்சத்துக்கு நேரா நடத்த வந்தாரு இயேசு. ஆனா அந்த இயேசுவ இன்னைக்கு நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோமா? இருதயத்துல சுமக்கிறோமா? வெளியில நம்ம சொல்றோம். இயேசு பிறந்திருக்கிறார். இயேசு ஆமா இவ்வளோ வருஷம் வாழ்ந்தார். இன்னைக்கு இருக்கிறான்னு சொல்றோம். ஆனா இயேசுவுக்கு இருதயத்துல இடம் குடுத்தோமா? இயேசுவுக்கு இருதயத்துல இடம் கொடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, மற்றவங்களுக்கு நற்கிரியைகளை செய்வாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க. முதலாவது. ஏழை எளிய ஜனங்களுக்கு, திக்கற்றவங்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைவிடப்பட்டவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்க என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. 2வதாக இயேசுவோடைய அன்ப உங்க இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த இயேசுவோடைய அன்ப நம்ம என்ன செய்யணும்னா சொல்லணும். இயேசுவ சுமந்து செல்கிறவங்க இயேசுவோடைய அன்ப சொன்னாங்க. பாருங்க எருசலேம் வீதியில கழுதைக்கு மேல இயேசு அவன் உட்கார்ந்திருந்து வரும்பொழுது, இயேசுவ இருதயத்துல வைத்திருக்கவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க? தாவீதின் குமாரனே! ஓசானான்னு சொல்லி கர்த்தர
சகல ஜனங்கள் முன்னால மகிமைப்படுத்தினாங்கல்ல, அதே போல உங்க குடும்பத்துல இயேசுவோடைய அன்பை பற்றி சொல்றீங்களா? இல்லாட்டா இயேசுவை அறியாத ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு ஆள்கிட்டயாவது ஒரு கைப்பிரதியோ ஒரு சுவிசேஷமோ சொல்லி நீங்க இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்திருக்கிறீங்களா? இல்லைன்னா துக்கப்படுத்துறோமா? யோசிச்சு பாருங்க. சும்மா கிறிஸ்மஸ்னா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நல்ல கேரள் பார்த்துட்டு ஒரு ஆராதனை முடிச்சிட்டு போறது ஒரு கிறிஸ்மஸ் இல்லை. இயேசுவை இருதயத்துல சுமந்து வாழ்கிறது தான் கிறிஸ்மஸ். ஏன்னா அவர் பூமியில வாழும் பொழுது என்ன அவர் சத்திரத்திலே இடம் இல்லை, தலை சாய்க்கும் இடம் இல்லை. ஆமா, இன்னைக்கு அவர் உங்க உள்ளத்துல வாழணும்னு அவர் விரும்புறாரு. ஆனா நீங்க உங்க உள்ளத்துல கூட இடம் கொடுக்காம இன்னைக்கு உலகத்தான போல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சற்று யோசித்து இருதயத்துல இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்க உள்ளத்துல இயேசுவே வாரும் சொல்லி கூப்பிடுவீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வர விரும்புறார். ஏதோ ஒரு சாப்பாட்டுக்காகவோ ஒரு துணிக்காகவோ ஒரு சீரியலுக்காகவோ ஒரு கேரளுக்காகவோ ஏதோ ஒரு ஆடம்பரத்துக்காகவோ கிறிஸ்மஸ் இல்லை. இயேசு உங்க உள்ளத்துல வர விரும்புகிறார். ஆமா, நீங்க உள்ளத்துல இயேசுவை வர இடம் கொடுக்கலன்னா இன்னொரு ஆள் வரும். யாருன்னா உலகத்தின் அதிபதி. இயேசு சொல்லியிருக்காரு, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வரான், அவனுக்கு நான் இடம் கொடுக்கல. இதே போல நீங்க இயேசுவ உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளல, உள்ளத்துல இடம் கொடுக்கல, உள்ளத்துல மனம் திரும்புதல் இல்லை, பாவத்திலிருந்து வெளியே வரல, ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்னும் அடிமையா இருந்து இயேசுவை உள்ளுக்கு வைக்காம மனம் திரும்புதல் இல்லாம இன்னைக்கு இருந்தீங்கன்னா உள்ளுக்கு வருவது யாருன்னா சாத்தானுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க, இயேசுக்கு இடம் கொடுக்காம. இன்னைக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலை நெருக்கத்துல, ஏதோ ஒரு பிரிவினையில, ஏதோ ஒரு கசப்போட, ஏதோ ஒரு வேதனையில, வியாதியில, சாபத்துல இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுக்கு இடம் கொடுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாறி இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். இருளான பிசாசுக்கு இடம் கொடுக்காம வெளிச்சமாய் இயேசுக்கு உங்க இடத்தை கொடுக்கும்போது உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்மஸை சந்தோஷமாய் கொண்டாடுங்க. நற்செய்தி சொல்லி கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்து கிறிஸ்மஸை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.